ரமலான் அல்லாத நோன்பை காட்டிலும் சிறந்த நோன்பு ஆசுராவுடைய நோன்பு. ஃபர்லான தொழுகையை காட்டிலும் சிறந்த ஒரு தொழுகை இரவு நேர தொழுகை. தினந்தோறும் இரவில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் மிக குறுகிய நேரம். அந்த நேரத்தை நீங்கள் அடைந்து அல்லாஹ்விடத்திலே இம்மை மறுமைக்காக வேண்டி சிறந்த ஒன்றை எதை கேட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அப்படியானால் மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதெல்லாம் உதாசீனப்படுத்துகின்ற, மறந்து போயிருக்கிற, நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஃபர்து மட்டும் போதும், சுன்னத்து தானே, சுன்னத்தான தொழுகை தானே என்கிற ஒரு பொடும்போக்குகள் நம்முடைய வாழ்வில் இருந்திருக்கலாம். அதை நினைவுபடுத்துவதற்கு தான் இந்த உரை. குற்றம் சுமத்துவதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ அல்ல. நாமெல்லாம் நிறைய காரியங்களை மறந்து போயிருப்போம். அதை ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டும். ஃபபஸ்ஸிர் இபாதியல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூனல் அஹ்ஸனா. நபியே, ஒரு சாராருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் யார் என்றால், சொல்லப்படுகின்ற விஷயத்தில் நல்ல செய்திகள் இருந்தால் அதனை தங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவார்கள். அவர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த தொழுகையை பொறுத்தவரையில் நம்முடைய வாழ்வில் நிறையவே செய்ய வேண்டும். பரலான தொழுகை மட்டுமல்ல, உபரியான வணக்க வழிபாடுகளை நிறையவே நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்வில் நாம் சுஜூதுகளை அதிகம் செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மை ஒரு உபரியாக, அதிகப்படியாக, அதிக கவனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது செலுத்துவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நேற்றைக்கு கூட நாம் பார்த்தோம். ஒரு நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன கேட்டார்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஒது செய்ய தண்ணீர் எடுத்து கொண்டு வந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அனஸ் அவர்களே, உமக்கு ஏதாவது வேண்டும் என்றால் என்னிடத்திலே கேளுங்கள் என்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், நீங்கள் அதிகம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்கள். சுஜூது செய்வது என்பது அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். அந்த சுஜூது செய்வதன் மூலம் என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தொழுகையில் இருக்கின்ற உபரியான வணக்க வழிபாடு எல்லாம் செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் குற்றமில்லை என்பதற்காக வேண்டி கொடும்போக்காக உதறி தள்ளிவிடாதீர்கள். அது இருந்தால்தான் நன்மையினுடைய ஃபர்லான இபாதத்துகளுடைய குறைகளை அது இருந்தால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போக்குவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உபரியான வணக்க வழிபாடுகளின் மூலம் தான் அல்லாஹ்வை ஒரு அடியான் அதிகம் நெருங்க முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தில் நாம் தீர்க்கமான முடிவோடு இருந்தால், ஃபர்லை தவிர எதையும் நான் தொழ மாட்டேன், ஃபர்ல் தானே, ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா இதுதானே கட்டாயம், இதானே முஸ்லிமுடைய கடமை, ஆகவே அதை மட்டும் தான் செய்வேன் என்ற இபாதத்துகளில் நாம் மிகவும் கடின சித்தம் உடையவர்களாக நாம் இருந்தால், அதே போன்று அல்லாஹ் நம்மிடத்தில் மறுமையில் நடந்து விடுவான். மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிக்கும் பொழுது ஃபர்து மட்டுமே நம்ம இடத்தில் இருந்து அதுவும் குறைவுள்ள தொழுகையாக இருந்தால், அல்லாஹ் நம் மீது ஒரு கருணை கண் கொண்டு பார்க்க வேண்டுமானால் அது எப்படி? அல்லாஹ் நம் மீது மறுமை நாளில் கொஞ்சம் இரக்கம் காட்ட வேண்டுமானால் அந்த இரக்கத்திற்கு தகுந்தவாறு உலகத்தில் நாம் நடந்திருக்க வேண்டுமா வேண்டாமா?